டிஸ்னிலேண்ட்லேருந்து கார்த்திக்கோட ஃப்ரெண்டை விட ஒரு 20 மினிட்ஸ். அதனால் அங்கே தான் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். 5 டேஸாக வெளியில் சுற்றிட்டே இருந்தது. ஹோட்டல் ரூம் செக் இன் செக் அவுட்டுன்னு ரொம்ப பரபரப்பாக தான் இருந்தது. இன்றைக்கி தான் கொஞ்சம் காமாக இருக்குது. கிச்சனில் சமைக்கலான்னு தெரிஞ்சதும் மீன் மித்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்ன தான் வெளியில் வெரைட்டியாக சாப்பிட்டாலுமே அட்லாஸ்ட் நமக்கு பூஸ்டிங்கான ரசம் சாப்பிட்டா தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. ஃபுல் டே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக கிளம்பி தான் ஹாலிவுட் பிலவட் ஸ்ட்ரீட்க்கு வந்திருந்தோம். இங்கே ஃபேமஸான வாக் ஆஃப் ஃபேம். நிறைய ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ் நேம்ஸ்லாம் அந்த ஸ்ட்ரீட்டில் இருந்தது. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ் நேமை கண்டுபிடிச்சு அதை பாயிண்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நமக்கு யாரையாவது தெரியுதான்னு தொலாவிக்கிட்டே இருந்தேன். நமக்கு தெரிஞ்சதே ஒரு 2-3 பேர் தான். ஒரு வழியாக நமக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 இடத்துல உட்காந்து பிக்சர்ஸ் எடுத்துட்டு இங்கே 2 ஃபேமஸான தியேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று டால்பி தியேட்டர், அங்கே தான் ஆஸ்கர்ஸ் எல்லாம் நடக்கும். இன்னொன்று சைனீஸ் தியேட்டர், அங்கே செலிபிரிட்டிஸோட ஹேண்ட் பிரிண்ட்டு, ஃபுட் பிரிண்ட்டு, அவங்களோட சிக்னேச்சர்ஸ் அதெல்லாமே இருக்கும். உள்ளார போய் பார்க்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது. 2-3 வேக்ஸ் மியூசியமும் இருக்குது. அங்கே செலிபிரிட்டிஸோட ஃபிகர்ஸ் எல்லாமே வேக்ஸில் இருக்கும். நாங்கள் வெளியிலே இருந்ததில் 2-3 பிக்சர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி கிரிஃபித் அப்சர்வேட்டரிக்கு போயிட்டோம். நாங்கள் போயிருந்தது மண்டே, அன்னைக்கு அப்சர்வேட்டரி க்ளோஸ்டு. ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது எல்லையோட வியூவும் நல்லா தெரியும். அதே மாதிரி ஹாலிவுட் சைனும் நல்லா தெரிஞ்சுது. வியூ செமையாக இருந்துச்சு. அதனால் கொஞ்ச நேரம் அங்கேவே ஸ்பெண்ட் பண்ணலான்னு அங்கேவே சுற்றிக்கிட்டு இருந்தோம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு. சடனாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, ராக்கெட் லான்ச் நடக்க போது, நீங்கள் இங்கேருந்து பார்க்கலான்னு. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ராக்கெட் லான்ச்சை நேரில் பார்க்குறது. எல்லா நேரத்துலையும் இந்தளவுக்கு கிளியராக தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த டைம் பயங்கர கிளியராக சூப்பராக தெரிஞ்சுது. அந்த ஃபுல் லான்ச்சுமே ரொம்பவே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் அன்றைக்கி நடந்துச்சு.